ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். பின்னாடி ஏதோ மோட்டரோட சவுண்டு இருக்குது, சவுண்டு வருது, நிறைய டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஓகே, சரி. அந்த வகையில் நம்ம என்ன இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு வண்டி நம்ம செயினை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் நம்ம வண்டி ஓட்டும் போது வண்டி லோடு கொடுக்கும்போது செயின் வந்து சவுண்டு வரும். இது வந்து செயின் சவுண்டு கிடையாது, இது ஸ்ப்ராக்கெட்டில் வர பேரிங்கு இல்லைன்னா வீலில் வர பேரிங்கு போச்சுன்னா அது மாதிரி ஆகும். அது எப்படி நம்ம கட்டி எப்படி செக் பண்ணி மாட்டோம் தான் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். சிம்பிளாக செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த பக்கம் ஷேக் பண்ணால் எந்த பொருள் போயிருக்குன்ட்டு இது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன், இதில் கொஞ்சம் க்ளியராக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஒரு வண்டியில் செயின் நல்லா இருந்தது ஆனால் ஓட்டமாக சவுண்டு வருதுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. செயின் வந்து கீழே மேலே ஏறி இருந்தால் ஓகே, அது பிரச்சனை வரும். இப்போ நல்லா இருக்க செயின் வந்து நம்ம சுற்றி பார்த்தா அந்த நாய்ஸ் வராது, ஆனால் ஓட்டும் போது ஒரு மாதிரி கடக்கடன்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கு என்ன பிரச்சனை அந்த வண்டியில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டியில் செயின் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் போல் கைட்டுறேன். இந்த செயின் பாருங்கள், ஓகே. இந்தமாரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்ம காடை கைட்டி செயினில் வர அந்த பேரிங்கை செக் பண்ணோம். நான் காடை கைட்டுறேன். இது எல்லா வண்டிக்கும் தான் சேம் இது, ஓகேங்களா? அதனால் ஒரு செயின் ஸ்பாய்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியும் சவுண்டு வருதுன்னு செஞ்சுங்க. கண்டிப்பாக நம்ம இதை செக் பண்ணோம். காடை கைட்டுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் செயின். இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கலாம் இந்த இதில். இப்போ இந்த பக்கம் எப்படி ஷேக் ஆச்சுன்னா, இப்போ இதில் ஆடலை, ஆனால் இந்த பக்கம் ஷேக் ஆச்சுனாவே கண்டிப்பாக அது வந்து இந்த வீல் ரப்பர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், நீ ஷேக் பண்ண தெரியுதுங்களா? ஷேக்கு இந்த மாதிரி ஷேக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ள பேரிங் வந்து போயிட்டுருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஷேக் இப்போ ஓகே. இந்தமாரி விஷயத்தை தான் நம்ம இந்த பேரிங்கை மாற்றணும். இதில் செயின் ஸ்பாட் புதுசாக மாற்றினா கண்டிப்பாக நிறைய காமிச்சிருப்பேன் நான். நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். ஏன்னா இந்த பேரிங் போச்சுனாவே வண்டி சுத்தம் போது சவுண்டு தெரியாது, ஆனால் வண்டி ஓட்டும் போதே ஒரு மணி கடற்கடன்னு ஒரு மாதிரி சவுண்டு வந்துனே இருக்கும். இதை மாற்றினா தான் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கெல்லாம் ரொம்ப எல்லா செயின் எல்லாத்தையுமே கட்டுத்தாங்க. நீங்கள் வீலை கைட்டு ஸ்ப்ராக்கெட் டப்பா கட்டினா போகிறோம், நம்ம ஈஸியாக கட்டி மாட்டலாம். இது கேட்குறோம் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீலை கட்டுறோம். இது கேட்டேன். ஓகே, இப்போ நம்ம வீலை கட்டியாச்சு. ஆனால் இந்த போல்டு நம்ம ஒரு செக் பண்ணிடணும், டைட்டாக தான் லூஸாக இருக்கான்ட்டு. இது லூஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஆகும், டைட்டாக தான் இருக்கு நினைக்கிறேன். லூஸ் பண்ணுறது டைட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் இதை நம்ம கைட்டுறோம். கைட்டுப்பா. இந்த ஸ்லீவ் நோட்டையும் லூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் நோட்டை கைட்டு வெளில எடுத்துருங்க. நெட்டை எடுத்தாவே ஸ்லீவ் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு நம்ம ஸ்ப்ராக்கெட்டை போய் ஈஸியாக வெளில எடுத்துடலாம். செயின் கடவுலாம் கட்டு தேவையில்ல. மேலே அவ்வளோதான், உள்ளே எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக வெளில எடுத்துடலாம். ஓகே, இங்கே தான் இருக்குல்ல, இந்த பேரிங் தான் போயிட்டுருக்கு உள்ள. இந்த பேரிங்கை கட்டி எடுத்து வெளில இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த சைடு தட்டினாவே இந்த பேரிங்கை நம்ம ஈஸியாக வெளில எடுத்துடலாம். தட்டி வெளில எடுத்துட்டு ஓகே, இந்த பேரிங் எடுத்தாச்சு. இந்த பேரிங் தான் சுத்தமாக அப்படி பண்ணும்போதே ஷேக் ஆகும். ஷேக் பண்ணிக்காம இதை இதுங்களா, இந்தமாரி ஷேக் ஆகும். இதில் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பி க்ரீஸ் போட்டாலும் அது வேஸ்ட்டு தான். இது ஏன்னா பண்ணுறது புதுசாகவே மாற்றிடுங்க. இது ரேட்டு 100 ரூபா தான் இருக்கும். ஓகேங்களா? பண்ணுற வேலையும் நம்ம சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் வேறு பேரிங் பண்ணோம். இப்போது இதுதான் புது பேரிங்கு. இதில் ஷீல்டு வச்ச பேரிங் இருக்கும், அதுவும் போடலாம். இல்லை இந்தமாரி ஓப்பன் டைப்பாக வந்தால் நம்ம ரெண்டு சைடுமே நம்ம க்ரீஸ் வச்சு தான் போடணும். இது இந்த க்ரீஸ் வந்து மேலோட வைக்கக்கூடாது, நல்லா உள்ளே அழுத்தின மாதிரி வைக்கணும். இந்தமாரி அழுத்தணும், அதுக்கு எழுதி வைக்கணும்.
நல்லா உள்ள வரைக்கும் பேஸ்ட் பண்ணாது. அதேமாரி இந்த சைடும் பண்ணணும். 2 சைடுமே நல்லா உள்ள வரைக்கும் அழுத்தி பண்ணணும் அது. ஓகேங்களா? அதான் சீக்கிரம் போகாது. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஸ்ப்ராகி டப்பில் அப்படியே சொல்ல வேண்டியதான். இது மேலே வச்சு லைட்டாக தட்டினாவே அழகாக உள்ள போய் பேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ரப்பர் வரலாம், ஆயில் சீல் மாரி, அது நம்ம போட வேண்டியதான். நல்லா தொடச்சிட்டு போடணும். இந்த ஒரு பேரிங்கால் தான் அவ்வளோ பிரச்சனை. அதேமாரி வண்டி கையில் சுற்றும் போது வீலை சுற்றும் போது ஒன்றுமே தெரியாது. வண்டி ஓட்டும் போது தான் கடன்னு சவுண்டு வரும். இந்த பேரிங் போச்சுனா தான் அந்தமாதிரி நாய்ஸ் வரும். அதுதான் இந்த மாதிரி இந்த ஆயில் சீல் போட்டு மாட்டுறதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த ஸ்லீவை திருப்பிட்டு உள்ளே போடணும். இவ்வளோதான். இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். அதனால் ஒரு வண்டியில் எனக்கு செயின் கரெக்டாக இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, புது ஸ்ப்ராக்கெட்டு ஆனால் சவுண்டு வருது அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த பேரிங்கை செக் பண்ணுங்கள். இதையும் செக் பண்ணுங்கள், வீல் பேரிங்கை செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த புஷ் நம்ம மேலே வச்சிடணும். அவ்வளோதான். இப்போது செயினில் வந்து இப்படி கரெக்டாக நம்ம செயினை திருப்பிலாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட வேண்டியதான். ஈஸியாக மாட்டுறது ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகாது, ஈஸியாக வேலை முடியும். அவ்வளோதான். இதை நம்ம போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம அதேமாதிரி ஷேக் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 23,000 ரிங்ஸ் வருது. ஓகே, இப்போது ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஷேக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஷேக் பண்ணி பாரு. அந்த ஷேக்கு துளி கூட இருக்காது. இப்படி இருக்கணும். இந்தமாதிரி ஷேக் ஆகக்கூடாது. இந்தமாதிரி ஷேக்கு இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்படி இருக்கும்போது இப்படி ஷேக் ஆச்சுன்னா வீல் ரப்பரு, இந்த ஷேக் ஆச்சுன்னா வீல் பேரிங். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த வண்டியில் வீல் பேரிங் தான் போயிருக்கு, இப்போ மாற்றிருக்கோம். இப்போ இந்த வண்டி நம்ம ரன் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், அந்த நாய்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ வீல் மாட்டதெல்லாம் நிறைய இதில் போட்டிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் பாருங்கள். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். செயின் நல்லாயிருக்கு, சவுண்டு டக்குன்னு ஓட்டும் போது தான், லோடு கொடுக்கும்போது தான் சவுண்டு வருதான் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ராக்கெட் பேரிங்கும் கண்டிப்பாக வீல் பேரிங்கும் ரெண்டுத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? சவுண்டு இருக்காது. அதோடய செயின் ஸ்பேடு மாற்றினா பிரயோஜனம் கிடையாது. பேரிங்கை முதல்ல செக் பண்ணணும். ஓகேவா? பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு இல்லை 8,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஸ்ப்ராக்கெட் பேரிங் கண்டிப்பாக மாற்றுங்க. வண்டியோட ஸ்மூத் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது விலையை 100 ரூபா தான். நம்மளே ஈஸியாக வீட்டில் கை மாறலாம். இவங்க டிஸ்கவுண்ட்ஸ் வேறு அதிகமாக தான் இருக்கும். வீடு ஃபுல்லாக நம்ம குருவி பூனை நாய் நிறைய வளர்றதால அது சந்தோஷம் தானே. ஓகேவா? இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.